திமுக செய்த சதி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த பி டீம்லாம் வெளியில போயாச்சு. இப்ப பி டீம்லாம் யாரான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெளியில போன அத்தனை பேரும் இந்த கட்சியை உடைக்கணும் பார்த்த ஆளுங்க அங்க போய் தஞ்சை அடைஞ்சு பி டீமா இருந்து அண்ணா திமுக உடைக்க பார்த்தாங்க. உங்களுடைய ஆசையால, உங்களுடைய ஆதரவால அண்ணா திமுக எப்போ யாராலையும் உடைக்க முடியாது. இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி, இது தொண்டை நிறைந்த கட்சி. இப்போ உங்க முன்ன தொண்டனா தான் பேசுறேன், நான் தலைவனா அல்ல. யாரு வேணாலும் இங்க வரலாம். இது அண்ணா திமுக தான் முடியும். இங்க இருக்கிறவங்க கூட இங்க வந்து நிக்கலாம். நான் இங்கிருந்தா வந்தேன், இங்கிருந்தா வந்தேன். நான் வேணா பெருசா இவர் மாதிரி அப்படி இருந்த இப்படி இருந்தா நான் சொல்லல. நான் சாதாரண தொண்டன், கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர், படிப்படியா உயர்ந்தவர். இன்றைய தினமும் ஒரே தொகுதியில் 11வது முறை நிற்கிறேன். எடப்பாடியில 11வது முறை நிற்கிறேன். போன முறை 94,000 ஓட்டுல என்னை ஜெயிக்க வச்சாங்க. 10 நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 45,000 ஓட்டு என்னுடைய தொகுதியில் ரெடி. இப்படி மக்கள் நேசிச்சா, மக்களோட மக்களா வாழ்ந்தா, மக்களுடைய பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்தா, மக்கள் நம் குடும்பத்தில் ஒருவராக நினைக்க வேண்டும்.